எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்மை நன்றி கூறி துதிக்கிறோம். இந்த அருளின் நாளில் பெட்டிட் செமினர் ஆசிரியர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து உம்முடைய அருள் வாக்கை கேட்க நீர் அளித்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரணும். இந்த பள்ளியின் முதல்வரை, துணை முதல்வரை, மற்ற ஆசிரியர்களை, உடன் உழைப்பாளர்களை ஆசீர்வதியும். நாங்கள் எதை கேட்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ அப்படியே நாங்கள் உருவாக்குகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு திறந்த மனத்தோடு செவி கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். உமது தூய ஆவியை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தருளும். தேவதாயே, இறை வார்த்தையை தியானித்தவரை எங்களுக்காக பரிந்து பேசி உம்மை போல முழுமையான சீடராக வளர எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். So welcome to this day of grace during the season of Lent. எல்லாருக்கும் இனிய வரவேற்பு. ஆசிரியர்கள் மற்றவர்களை உட்கார வைத்து பாடம் நடத்தி தான் பழக்கம். இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சில நாட்களில், ஆண்டில் சில நாட்களில் நீங்கள் மாணவர்களாக உட்கார்ந்தும் கேட்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். முதல்ல ஏற்புடைய மனத்தோடு நம்ம இந்த நாளுக்கு ஆண்டவரிடம் வர வேண்டும். ஒரு ஊரில் ரொம்ப நாள் மழை இல்லையா, பாட்டி பேர பிள்ளைங்களை பார்த்து சொன்னாங்க, இந்த மழை தண்ணியாவது பயன்படுத்துவோம், திடீர்னு மழை வந்திருக்கு, குடத்தை கொண்டு போய் வாசலில் வைங்க என்று சொன்னார்கள். இந்த பிள்ளைகள் மழையில் விளையாடுவதில் தான் குறியாக இருந்தார்களே தவிர குடத்தை வைத்து பார்த்துவிட்டு அடிப்பகுதி சமமாக இல்லாததால் கவிழ்த்து போட்டுவிட்டு விளையாட போய்விட்டார். இன்றைக்கு வந்த மழை போல. மழை முடிந்த பிறகு பாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த குடங்களை எடுத்து வர சொன்னார்கள். ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடத்தினுள் இல்லை. மழை பெய்தது உண்மை, குடம் மழையில் இருந்தது உண்மை. ஆனால் மழை நீரை ஏற்க குடம் தயாராக இல்லை. ஆண்டவருடைய அருள் உங்களை தேடி இன்றைக்கு வரப்போவது உண்மை. நாம் திறந்த மனத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏமாந்து போவது நாம் தான். எனவே ஏற்புடைய மனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். உண்மையாகவே நம்முடைய தந்தை பாஸ்கல் அவர்களை நான் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் எவ்வளோ பேர் பள்ளி தேர்வு காலம், எக்ஸாமினேஷன் டைம், எந்த நேரத்துலையா டீச்சருங்கெல்லாம் கூப்பிடுறது, ஏதேதோ வேலை இருக்கிறது என்றெல்லாம் நினைக்கின்ற காலத்தில் உண்மையான தேர்வு, ஆண்டவரை எதிர்கொள்கின்ற தேர்வு. தவ காலத்தில் இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். இதற்காக தயாரிக்க வேண்டும். அதுவும் ஒரு பொழுதுபோக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு சென்று கடமைக்காக ஓரளவு கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு திருப்பி வந்து பழையபடி வாழ்க்கையை தொடருவதை விட உண்மையாகவே இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் முடிவில் நீங்கள் எப்படி போகணும், எப்படி ஒரு புதிய உத்வேகத்தோடு, உயிர் துடிப்போடு தொடர்ந்து நம்பிக்கை பயணத்தை நடத்த வேண்டும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். இத்தனை பேரில் யாராவது ஒரு சில பேர் இல்லை, உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு நன்றி கூறி எஞ்சிய வாழ்நாட்களை கழிக்கப் போகிறேன், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்று நினைத்தால் அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும். நான் ஆசிரியர் பணியை பற்றி
பிறகு அதிகமாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன். அதற்கு முன்பு முதலாக உங்கள் மனசில் இன்றைய நாளின் வழியாக ஆண்டவர் என் வழியாக உங்களோடு பேசுவதன் வழியாக எப்படி நீங்கள் போக வேண்டும், அதுதான் நான் முதல்ல நினைத்து பார்க்கிறேன். First of all, you all should be teachers who are prayerful. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஆசிரியர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் மிக மிக ஆசைப்படுகிறேன். புனித இஞ்ஞாசியார் இயேசு சபையை நிறுவியவர் சொல்லும்போது, pray as though everything depended on God. கடவுளால் தான் எல்லாம் முடியும் என்று நம்பி ஜெபிக்க வேண்டும். You should become more prayerful by today's sessions. என்னுடைய சிலுவை பாதையில் 9ஆம் ஸ்தலத்தில் நான் இப்படித்தான் பேசியிருந்தேன். இயேசுவே பேசுவது போல இன்றைக்கு அதை மீண்டும் கேட்போம். என் பாடுகளுக்காய் விழித்திருந்து ஜெபிக்கும்படி என்னுடைய அன்பான சீடர்களை கேட்டேன். அவர்களோ தூங்கிவிட்டார்கள். இப்போது நான் கீழே விழுகிறேன். நீ ஜெபிக்கவில்லை என்றால் நீ விழுந்து விடுவாய், உன்னுடைய குடும்பம் விழுந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. நானோவென்றால் விடியற் காலையில் கருக்கலாய் இருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன். பகலெல்லாம் நற்செய்தி அறிவித்தேன், நோயாளிகளை குணப்படுத்தினேன், பேய்களை விரட்டினேன். மாலையானதும் தனிமையானதோர் இடத்துக்கு சென்றேன், ஜெபித்தேன். சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தேன். விடியற் காலையில் கருக்கலாய் இருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன். ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட என் சீடர்களுக்கு தாட்சியோடும் விடாமுயற்சியோடும் ஜெபிக்க நான் கற்றுக் கொடுத்தேன். ஜெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தேன். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது ஜெபித்தேன். நீ ஜெபிக்கின்றாயா? வேலை வேலை என்று ஓயாமல் அலைகின்ற நீ வாழ்வதற்கும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமான என்னோடு நாள்தோறும் நேரம் செலவிடுவதுண்டா? ஆறுதல் அளிக்கின்ற, உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற என் வல்லமையுள்ள வார்த்தைகளை நீ வாசிப்பதுண்டா? திரைப்படங்களுக்கும் டிவி முன்னும் கைபேசியிலும் சளைக்காமல் நேரம் செலவழிக்கின்ற நீ திருப்பலிக்கும் இறை வார்த்தைக்கும் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கும் எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றாய்? ஜெபமின்றி ஜெயம் இல்லை. எல்லா சக்தியும் வல்லமையும் ஜெபத்தில் இருந்துதான் புறப்படுகிறது என்பதை மறந்துவிடாதே. Importance of prayer in your life. Do you pray daily? Sunday Mass, how do you participate devoutly? முக்கியமாக இறை வார்த்தையை வாசிக்கிறது பாருங்க. நான் பின்னாடி சொல்ல போகிறேன். விவிலியம் முழுவதும் ஏறக்குறைய இந்த பைபிள் முழுசு 2200 பக்கமும் நான் ரூமில் உட்காந்து படித்து பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒரு 40,000 பேர் சிடி வழியாக வாங்கி அதை கேட்டார்கள். இப்போது போகின்ற இடங்களிலெல்லாம் மொபைல் வைத்திருக்கிற ஒவ்வொரு தமிழனும் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருக்க வேண்டும். வாழைப்பழத்தை உரித்து கொடுப்பது போல எல்லாரும் காப்பி பண்ணிக்கணும்னு கெஞ்சி கேட்டு நிறைய பேர் மொபைலில் கேட்டுக்கொண்டே போகிறாங்க. இப்போ சிடி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆனால் எல்லாரும் மொபைல் போகின்ற இடத்தில் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் காப்பி செய்து கொள்ள வேண்டும். எதை கேட்கிறோமோ அப்படியே உருவாகிறோம். மனிதன் உயிர் வாழ்வது உன்னுடைய பணத்தினால் அல்ல, அப்பத்தினால் அல்ல, உன்னுடைய அழகான வீட்டினால் அல்ல, காரினால் அல்ல, கடவுளுடைய வார்த்தையால் தான் உண்மையான வாழ்வு. இதெல்லாம் போலி வாழ்வு, நிரந்தரமற்ற வாழ்வு. ஆண்டவருடைய வார்த்தையினால் தான் வாழ்வு. ஆண்டவர் சொன்னாரே, யோவான் 15 வாசிக்கிறோமே, என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. Without me you can do nothing. Lord did not say something you can do. என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. பாருங்க, இந்த திருப்பாடல் 127 ஸோ படிக்கிறவங்க எடுத்து கொஞ்சம் பார்க்கலாம். திருப்பாடல் சங்கீதம் 127 பாருங்க, 1 to
2 வரை அந்த பகுதி இந்த மைக்கில் படிங்க கொஞ்சம். திருப்பாடல் 127. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பது வீணாகும். பாருங்கள், வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வு. 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, 3:30 எழுந்திருக்கிறாங்க, 4:30 எழுந்திருக்கிறாங்க, விழித்தெழுந்து ரொம்ப லேட்டா தூங்க போறாங்க. எல்லாம் வீணே. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட சில நேரத்தில் எல்லாம் வீணாய் முடியும். கடவுளை நீ ஒதுக்கிவிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எல்லாம் வீணா முடியும். பாருங்கள், உறங்கும் போது கூட கடவுளுடைய அன்பை தேவையானதை பெற்றுக்கொள்வார். சொன்னார், pray as though everything depended on God. கடவுளை ஒதுக்கிவிடாது, கடவுளை ஒதுக்கிவிடாது. உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கு. அவரால் தான் முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடவுளுடைய வல்லமையை அனுபவித்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல நின்று நான் பேசுகிறேன் என்றால் கடவுளுடைய காப்பாற்றுதல் தொடர்ந்து இருந்தது. The divine providence has been there always. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் பெங்களூரில் ஒரு அழகான வீடு கட்டியிருந்தார். அவர் வீடு மந்திரிக்கப்பட்ட பிறகு, கிரக பிரவேசம் எல்லாம் முடிந்த பிறகு எல்லாருக்கும் நன்றி சொல்லும்போது அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்றி சொன்னார். அவர்கள் இன்னும் படித்து முடிக்கவில்லை, வேலைக்கு போகவில்லை. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் என்னுடைய 4 பிள்ளைகளுக்காக நன்றி கூறுகிறேன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க நன்றி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஃபாதர், அவர்களுடைய ஜெபத்தினால் தான் இந்த வீடு வெற்றியாக கட்டி முடிக்கப்பட்டது. என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார்கள் இந்த அழகான வீடு கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொன்னது என் நெஞ்சை நெகிழ வைத்தது. பாருங்கள், வேலைக்கு கூட போகவில்லை, இன்னும் யாரும் எந்த பொருளுதவியும் கிடைக்கவில்லை. அதுதான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது, ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழிய அதை கட்டுவருடைய உழைப்பெல்லாம் வீணே. ஆண்டவரே நகரை காத்தால் ஒழிய காவலர்களுடைய உழைப்பெல்லாம் வீணே. நீ விடியற் காலையில் எழுந்திருப்பதும் வீண், இரவு வெகு நேரம் கழித்து உறங்கச் செல்வதும் வீண். தம்மில் நம்பிக்கை கொள்பவர்களுக்கு ஆண்டவர் உறக்கத்திலும் நன்மை செய்வார், உறக்கத்திலும் நன்மை செய்வார். What is life so full of care if we don't have time to stand and stare? கவலைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை எதற்காக? நின்று நிதானிக்க, ஆண்டவரை உற்று பார்க்க உனக்கு நேரம் இல்லை என்றால் ஏன் வீணாக உன்னுடைய வாழ்நாளை விரயமாக்கி கொண்டிருக்கிறாய்? பார், ஜெபம் மட்டும் இவ்வளவு முக்கியம் இல்லை என்றால் கடவுளின் மகனே மனிதனாய் பிறந்த போது இவ்வளவு நேரம் அவர் ஒதுக்கி இருந்திருக்க மாட்டார். சில என்ன சொல்லுங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கும் ஃபாதர், ரொம்ப பிஸி. எங்க நீங்க சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண நேரம் இருக்கு? அப்படிலாம் கிடையாது. பிஸின்னா எப்படி தெரியுமா? கண்ணை கட்டி கொண்டு கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையிலே ஓடுவது போல கொஞ்சம் கண்ணை திறந்து விடு, நீ நன்றாக ஓட கண் தெரியும் என்று நாம் சொல்லுகிறோம். கோடாரியை வடிக்காமல் விறகு பிளப்பவன் போல நான் பிஸியா இருக்கிறான் என்று மக்கி போன மழுங்கி போன அந்த கோடாரியை வைத்து கொண்டு பிளந்தால் உன்னுடைய உழைப்பு தான் விரயமாக்குமே தவிர நீ நன்றாக பிளக்க போவதே இல்லை. அதே போலத்தான் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு நிமிடம் மௌனம் காப்போம், இறைவனை நோக்கி நம் இதயத்தை எழுப்புவோம் என்று இந்த மனநிலையை நீங்கள் உருவாக்குகின்ற போது உண்மையாகவே நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியை அடைவீர்கள், நிம்மதியை அடைவீர்கள். தயவு செய்து இன்னும் கொஞ்சம் give it a try, pray more.
பிரேயர் சொல்லும்போது என்ன, நம்ம வழக்கமாக தான் சொல்லுவோம், இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புவது ஜெபம் சொல்லுகிறோம். அது ஒரு உரையாடல். ஆண்டவரிடம் நாம் பேசுவது, ஆண்டவர் நம்மிடம் பேசுவது. முக்கியமாக அபிரகாமின் வாழ்க்கையில் பார்க்கும்போது 3 விதமான ஜெபத்தை பற்றி அவருடைய வாழ்க்கையில் சொல்லுவார்கள். ப்ரேயர் ஆஃப் லிசனிங். எப்ரஹாம், ஹியர் ஐ ஆம். கடவுள் கூப்பிடுகிறார், இதோ நான் இருக்கிறேன் என்று கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுப்பது முக்கியமான ஒரு ஜெபம். பைபிள் முழுசும் இருக்கு, லிசன் ஓ இஸ்ராயல், லிசன் லிசன். அது ஒரு பெரிய ஜெபம். அண்மையில நான் சொன்னேன், தந்தையாகிய கடவுள் தாபோர் மலையில், இதோ என்னுடைய அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள், லிசன் டு ஹிம் அப்படின்னு சொன்னார். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் கானாவூர் திருமணத்தில், என் மகன் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள், லிசனிங் டு காட். பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறீங்க எப்போ பார்த்தாலும், லிசன், கீப் குவைட், சைலண்ட். பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம் சில பேர், he is a disobedient boy, disobedient girl. வயது முதிர்ச்சி பெற்ற நாம் are you obedient to God? Are you listening to God? கடவுளுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? உன்னுடைய மாணவ மாணவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறீர்களே, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா? ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா? Prayer is primarily listening. சில சமயத்தில் சில மீட்டிங்லாம் எப்போ பார்த்தாலும் பாட்டே இருக்கும். அது ஒரு பங்கு. ஆண்டவரை போற்றுவது, புகழ்வது தவறு என்று சொல்ல போய் ஆண்டவரிடம் அமைதியாக நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தின் உட்கார்ந்திருக்க முடியுமா? சில சமயத்தில் கோயிலில் மற்ற இடங்களில் மௌனமாய் இருப்பது பலருக்கு பயமாய் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு பேசுவார். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் என்று நீ ஜெபிப்பாய். ஆண்டவர் சொல்வார், உன் வாயை முதல்ல அடக்குமா தாயே என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவரே, என்னுடைய பொருளாதார நெருக்கடியினால் நான் சிக்கி தவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், நீ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் மகனே. ஏன் மகனாகிய சர்வேஸ்வரன் கூட ஜெசமனி தோட்டத்தில் ஜெபித்தாரு, தந்தையே, கூடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும். மகன் தந்தையிடம் ஜெபிக்கிறார், தந்தை மகனிடம் ஜெபிக்கிறார், மகனே அந்த துன்ப கலத்தை நீ குடிக்க வேண்டும் தான். நாம் வாசிக்கிறோம், தேவ தூதர்களை அனுப்பி அவருக்கு சக்தியை கொடுத்து துன்பத்தை ஏற்க சக்தியை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உன்னோடு பேசுவார், அதை கேட்க நீ தயாரா? பிரியமானவர்களே, தயவு செய்து காலையில் 10 நிமிஷம், மாலையில் 10 நிமிஷம் ஜெபியுங்கள். ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவர் பேசுவதை கேளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள், தியானியுங்கள். சக்தி பிறக்கும், நம்பிக்கை பிறக்கும். நான் இந்த பைபிள் படித்து முடித்த பிறகு 2 கொரிந்தியர் அந்த ஃபுல்லாக நான் குறைந்தபட்சம் 100 தடவையாவது நான் கேட்டிருப்பேன். பாருங்கள், ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் அப்படி ஒரு சக்தி உந்துதல் எனக்கு கிடைத்தது. பாருங்கள், பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், அதில் ஒரு 6வது அதிகாரத்தை கொஞ்சம் ஒரு 5 வசனம் படிங்கம்மா பார்க்கலாம். எப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறார் என்று அந்த மக்களுக்கு சொல்வது, ஏன் நாம் இப்படி வாழக்கூடாது என்று தூண்டுவது போல இருந்தது. 2 கொரிந்தியர் 6, மைக்கில் படிங்கம்மா, மைக்கில். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். பாருங்க, கடவுளுடைய அருளை வீணாக்காதீர்கள். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்புலாம். எவருக்கும் குறைகூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். இந்த ஒரு வரியே போதும். இன்னைக்கு இந்த எங்கள் பெத்தி செமினரி ஸ்கூல் டீச்சர்ஸ், அதுவும் அங்கே பிஷப் ஹவுஸ் பக்கத்தில், கத்தீட்ரல் பக்கத்தில், அஃப்கோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் அங்கே தூரம் இருக்குது. எவரும் குறைகூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற நாங்கள் விரும்புகிறோம்.
அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா போதும், ஆண்டவருக்கு மகிமை. எவரும் குறை கூற வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு தெம்பு. நம்முடைய ஊதியத்துக்கு ஏற்ப நம்ம வேலை செய்யணும்பா. யாரும் நம்ம மேல தப்பு சொல்லக்கூடாது. பல நேரங்களில் மற்றவருடைய குறைகளை நாம் பார்க்கிறோமே தவிர நம்முடைய குறைகளை பார்க்க தவறி விடுகிறோம். எவரும் குறை கூற வேண்டும், எங்கள் திருப்பணியை ஆற்றவே நாங்கள் விரும்புகிறோம். இந்த பவுலடியாருடைய இந்த வார்த்தை பார்க்க அவ்வளவு அற்புதமாக இருக்கு. இன்னொரு இடத்துல பவுல் சொல்ல, கொரிந்தியருக்கு தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் இன்னைக்கு வேற எதுவும் எடுக்கலனாலும் இதை நீங்க உங்கள் மாணவர் முன், உங்கள் தலைமை ஆசிரியர் முன், கடவுள் முன் சொல்லுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நம்பிக்கை கொண்டிருக்கிற உங்கள் முன்பாக பவுல் தன்னுடைய மக்களுக்கு எழுதுகிறார், தான் நற்செய்தி அறிவித்தவர்களுக்கு எழுதுகிறார், தன்னுடைய மாணவர்களுக்கு இப்படி எழுதுகிறார். உன்னால் அப்படி எழுத முடியுமா? அதுதான் நான் இன்றைக்கு கேட்கிற கேள்வி. படிக்குமா? நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும், தொடர்ந்து நேர்மையோடும் குற்றமின்றியும். பாருங்க, we were pure, we were honest, we were blameless. நம்பிக்கை கொண்டிருக்கிற உங்கள் முன்பாக பியூரா இருந்தோம். முக்கியமா அந்த காலத்துல எப்படியோ தவறுகள்லாம் நடந்தது. ஏன் மாரல் வாழ்க்கையிலும் சரி தவறுகளா இருந்தோம். நாங்க பியூரா இருந்தோம், ஆனஸ்டா இருந்தோம், நீதியாக நேர்மையோடு நடந்தோம். We were blameless, குற்றமின்றியும் நாங்கள் இருந்தோம். படிங்க. பாருங்க, நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. உங்க டீச்சர்ஸ் முன்னாடி நீங்க நான் எந்த நேரத்தையும் வீணாக்கலமா, எப்பயும் லேட்டா வரல, ஒழுங்கா பாடம் நடத்துறேன், பேப்பர் திருத்தினேன், நிறுவனத்தினுடைய எல்லா செயலிலும் நான் ஒத்துழைத்தேன், நேர்மையோடு நடந்தேன், முன்னாடி ஒண்ணு பேசல பின்னாடி ஒண்ணு பேசல, நேர்மையோடு நடந்தேன், குற்றமின்றி நடந்தேன், தூய்மையாக இருந்தேன். இதுக்கு யாரு? நீங்க எல்லாம் பாக்குறீங்க. உங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் பார்க்கிறீர்கள், கடவுளும் சாட்சி. இப்படித்தான் சொல்லுகிறவர்களாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். நான் ஜெபத்திலிருந்து சொன்னேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது வாசிக்க மீண்டும் நிச்சயமாக நாம் ஆண்டவரை நோக்கி செல்வோம் என்பதில் சந்தேகமே கிடையாது. இறை வார்த்தையை வாசிக்கும் என்னுடைய ஆசையெல்லாம். இன்னைக்கு பிரேக்கில் எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேருக்காவது ஷேரிட் வழியா நீங்க கொடுங்க. கேட்கட்டும் மக்கள். நம்பிக்கை அளிக்கின்ற, உற்சாகம் ஊட்டுகின்ற, மகிழ்ச்சி அளிக்கின்ற இந்த ஆண்டோடைய வார்த்தை தான் நம்மை வாழ வைப்பது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதான் பிரேயர் ஆஃப் லிசனிங். இதையெல்லாம் லிசன் பண்ணுங்க, நல்லதை கேளுங்க. எப்ப பார்த்தாலும் சில வீடுகளில் டிவி ஓடுகிறது, சீரியல் பார்த்து சீர்கெட்டு போன குடும்பங்கள் தான் ஜாஸ்தி, தவிர திருந்திய குடும்பங்கள் ரொம்ப குறைவு என்று தான் நான் நினைக்கிறேன். எதற்காக நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? ஆண்டவரை நோக்கி பிரேயர் ஆஃப் லிசனிங். அப்புறம் என்ன ஒண்ணு, நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்ன, ஃபாதர் பிரேயர் பிரேயர் பிரேயர்னு. அபிரகாம் வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் சரி, திருப்பாடல்கள் முழுவதிலும் சரி, பிரேயர் ஆஃப் லேமெண்டேஷன் இருக்குது, புலம்பல். ஆண்டவரை நோக்கி நாம் புலம்புவதுதான் ஜெபம். There is a contradiction between the promise and the fulfillment. ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய இனத்தை கொடுப்பேன் என்று சொன்னேரே, ஒன்றுமே நடக்கவில்லையே, புலம்புது. ஆண்டவரே, ஒரு தீங்கும் செய்யவில்லை, துன்பத்துக்கு மேல் துன்பம், பட்ட காலிலே படும், கெட்டக்கூடிய கெடும் என்பது போல இருக்கிறது. அண்மையிலே எனக்கு தெரிந்த சில குடும்பங்களிலே நடந்த விபத்துக்கள், அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வியாதிகள் எல்லாம் உண்மையாகவே வேதனையாக இருக்கிறது.
ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் துன்பத்தை தாங்கிக் கொள்ள சக்தியை கொடுப்பார். எது தெரியுமா பெரிய துன்பம்? ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இல்லை என்கின்ற உணர்வு வரும்போதுதான் பெரிய துன்பம். ஆண்டவர் கைவிட்டு விட்டார் எனும்போதுதான் பெரிய துன்பம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் சிங்க குகையில் இருக்கிற தானியேலை பற்றி நாம் வாசிக்கிறோம். என்னுடைய கடவுள் என்னை காப்பாற்றினார். சிங்கம் தலையணை ஆகிறது தானியேலுக்கு. பாருங்க, அந்த ஷத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அந்த 3 இளைஞர்கள் தீச்சூளையிலே தள்ளப்பட்டார்கள். அவர்களை பாருங்கள், அங்கே ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார், துன்பமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில துன்பம் இருக்கலாம். அந்த துன்பத்தினோட ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பும் போது துன்பம் தீரச் செய்வார். ஒருவேளை துன்பம் தீரவில்லை என்றாலும் அதை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ள ஆண்டவர் சக்தியை கொடுப்பார். புலம்பல் ஜெபம் விவிலியம் முழுவதிலும் இருக்கிறது. புலம்பல் ஜெபம். ஆண்டவரே ஏன் இப்படி நடக்கிறது? ஆண்டவரிடம் புலம்பி விட்டு வாருங்கள், நம்பிக்கை பிறக்கும், தொடர்ந்து செல்ல சக்தி கிடைக்கும். ஆண்டவர் சக்தியை கொடுப்பார். ஆண்டவர் சக்தியை கொடுப்பார். அதான் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு பேக்கெட்டோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. அவருடைய மகள் ஹேண்டிகேப்ட், நடக்க முடியாத அந்த பெண், என்னப்பா பேக்கெட் எடுத்துகிட்டு வரீங்க? இல்லை, அம்மா கிட்ட கொடுக்கணும். இதை அம்மா எங்கே இருக்காங்க? மேல் மாடியில் இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு, பாக்கெட்டை என்கிட்ட கொடுங்க, நான் அம்மா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னாரா, இது போல் ஒன்றால் நடக்கவே முடியல, நீ எப்படி இந்த பாக்கெட்டை தூக்கிட்டு நடப்பேன்னு சொல்லும்போது, அப்பா பாக்கெட்டை என்கிட்ட கொடுங்க, நான் பாக்கெட்டை தூக்கிக்கிறேன், நீங்கள் என்ன தூக்கிக்கிங்க, 2 பேரும் போய் அங்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பங்களை நாம் சுமந்து கொள்ள ஆண்டவர் நம்மை சுமந்து கொள்வார். இறுதியாக பலி நமக்கல்ல, ஆண்டவரே நம்மை தாங்கிக் கொள்வார். தான் லேமெண்டேஷன், பிரேயர் ஆஃப் லேமெண்டேஷன். இன்னொரு ஈஸியான ஜெபம் பிரேயர் ஆஃப் பெட்டிஷன். பாருங்கள், பிரேயர் ஆஃப் பெட்டிஷன், பரிந்து பேசி ஜெபிப்பது. இது எல்லாராலும் முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜெபம். நம்ம பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா கிட்ட கேட்கறதில்ல, அதை கூட இதை கூட எல்லாம் நிறைய கேட்குறோமே. நாம் பிறந்ததுலேருந்து நாம் கேட்கிறோம் தானே. அதே போல தொடர்ந்து ஆண்டவரிடம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். திரும்பி அதை எம்பசைஸ் பண்ணி, கேட்கிற எவனும் பெறுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது, தேடுகிறவனுக்கு நிச்சயமாக அது கிடைக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயம் ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகாது. அபிரகாம் பற்றி பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், அந்த 18ஆம் அதிகாரத்தில் சோதோம் கொமோராவுக்காக அவர் பரிந்து பேசி ஜெபிப்பது. ஏனென்றால் தன்னுடைய உறவினர் அங்கே இருக்கிறார் என்பதற்காக ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரிடம் அவர் கேட்பது. முதல்ல 50 பேர் இருந்தால் நீங்கள் அந்த நகரை அழித்து விடுவீர்களா? 50 பேர் இருந்தால். பிறகு 5 பேராக குறைக்கிறார். ஒரு 5 பேர் குறைஞ்சு 45 பேர் இருந்தால், பிறகு 40 பேர் இருந்தா இன்னும் 5 பேர் குறைக்கிறார். அப்புறம் 10 குறைக்கிறார். 40லேருந்து 30 பேர் இருந்தா, 30லேருந்து 20 பேர் இருந்தா, 20லேருந்து 10 பேர் இருந்தா. பாருங்க, பரிந்து பேசி ஜெயிப்பது. அதே போல இறைவாக்கினர் எல்லாருமே, மோசே கூட, நான் இந்த மக்களை அழித்தொழிக்கப் போகிறேன், ஏனென்றால் அவர்கள் தவறு செய்து விட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள். மோசே, மற்ற மக்கள் எல்லாம் உண்மை பற்றி கேவலமாக பேசிக்கொள்வார்கள். வஞ்சகமாக இவர் எகிப்திலிருந்து கூட்டி பாலை நிலத்தில் அழிக்கத்தானா கூட்டி வந்தார் என்று உன்னை பற்றி கேவலமாக பேசுவார்களே, அது பரவாயில்லையா? உன்னை மோசே, கடவுள் சொல்ல, நான் ஒன்றை பார்த்துக்கிறேன். இல்லை, என்னை இந்த மக்களை அழிப்பதாக இருந்தால் இவர்களோடு சேர்ந்து என்னையும் நீர் அழித்து விடும் என்று கேட்கிறார். இப்படி ஜெபிப்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. Know the importance of prayer. You will see the power of God. There is a mighty being. Even those who don't believe
in Jesus Christ, doesn't matter. They can also be today be sure that there is an Almighty. We have to entrust ourselves to Him. Become more and more prayerful persons. ஆண்டவர் உங்களிடமிருந்து இன்றைக்கு கேட்பது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றது ட்ரெடிஷனல் நாம் சொல்வது ஆண்டவருக்கு நன்றி கூறுவது, ஆண்டவரை புகழ்வது, ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பது. பவுலடியார் சொல்லுகிறாரு, தெசலோனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரத்தில், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். பாருங்க, அது 17ஆம் 5ஆம் அதிகாரம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். பவுலடியார் இறைவன நாம் மகிழ்ச்சியா இருப்பதன் ரகசியத்தை சொல்வது போல இருக்கு. You will be happy if you pray without ceasing and if you thank in all circumstances. மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும்? ஜெபித்தால் மகிழ்ச்சி இருக்கும். ஜெபித்தால் மகிழ்ச்சி இருக்கும். நன்றி கூறினால் மகிழ்ச்சி இருக்கும். Some of us are perpetual grumblers and constant complainers. எப்போ பார்த்தாலும் ஏதாவது தவறு கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார் சில பேர். அவர்கள் மகிழ்ச்சியாகவே இருங்கள். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், ஒருவருக்கு நன்றி சொல்லுங்கள், நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். The most important thing, இறைவனுக்கு நன்றி கூறுங்கள், மற்றவர்களுக்கு நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். மகிழ்ச்சியை நீங்கள் நிச்சயமாக கண்டுணர்வீர்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, we go to the second point before we have the break. ரெண்டாவது, இஞ்ஞாசியார் சொன்ன அதே வார்த்தைகளையே நான் சொன்னேன். Work as though everything depended on you. Pray as though everything depended on God. Work as though everything depended on you. இதை நாம் முதல்ல பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, சோம்பி திரிய கூடாதுன்னு அந்த பகுதியை மைக்கில் படிங்க. அந்த பகுதி மைக்கில். சகோதர சகோதரிகளே, எங்களுக்காக இல்லை மூன்றாம் அதிகாரம். அதான் மைக் பாஸ் பண்ணுங்க. பாருங்கள், சோம்பி திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். தொடர்ந்து, எங்களை போல் ஒழுகுவது எப்படி என்று உங்களுக்கு தெரியும். ஏனெனில் உங்களிலே இருந்தவர்கள் நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவு அருந்தவில்லை, மாறாக உங்களுக்கு எவருக்கும் சுமையாயிராதபடி இரவு பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களை போல் நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உங்கள் ஆகாத என்று நாங்கள் உங்களுடைய இந்த பொழுது உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். ஓகே, உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று உங்களுக்கு கட்டளை கொடுத்தோம்.
சோம்பேறி ஆசிரியை யாருமே இருக்கக்கூடாது. வகுப்பில் மட்டுமல்ல, வீட்டிலும் சரி. இங்கே நிறைய பேர் ஆண்கள் ஆசிரியர்கள். வீட்டில் வாட் இஸ் யுவர் கண்ட்ரிபியூஷன்? இந்த பெண் ஆசிரியர்கள்லாம் இங்கேயும் வேலை செய்யணும், வீட்லேயும் போய் வேலை செய்யணும். சில ஆசிரியர்கள் வீட்டில் போனால் ஓய்வு மட்டும்தான், அதிகபட்சம் கடைக்கு வேண்டுமானால் போய் வருவார்களே தவிர வீட்டில் பங்கு ஏற்பு இல்லை. அது நியாயமா? அவர்களும் துவைக்கிறார்கள், பெருக்குகிறார்கள், சமைக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு இன்றைக்கு ஈக்குவாலிட்டி பற்றி எல்லாம் பேசப்படுகிறது. Our teacher is a very very industrious person, hard working person என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். ஒரு மனுஷனை பற்றி நல்ல மனுஷன் நான் கையெழுத்து கும்பிடணும்னா, he should be a prayerful person, he must be a hard working person. இது ரெண்டு தான். Focused on himself. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர் கடின உழைப்பாளி என்று சொல்ல வேண்டும். நான் போகின்ற இடங்களிலெல்லாம் இந்த செய்தியை சொல்வதுண்டு. நம்முடைய மாதா இருதய சபை சகோதரிகள் பாம்பன் விளையில் வயதான சகோதரிகளுக்காக ஒரு இல்லம் வைத்திருக்கிறார்கள். 15 ஆண்டுகளுக்கு முன் நான் அங்கே போய் ஒரு முறை தியானம் கொடுக்க போகும்போது அந்த முதிய சகோதரிகள் திருப்பலிக்கு மட்டும் வந்தார்கள். அப்போது ஒரு 90 வயசு சிஸ்டர் ஒரு 85 வயசு உள்ள 5 வயசு குறைவான சிஸ்டர், அவரை விட நோயுற்று இருந்தார்கள். அவர்களுக்கு அழகாக முக்காடு போட்டு விட்டார்கள், வாயில மாத்திரை போட்டு தண்ணீர் ஊற்றினார்கள், திருப்பலிக்கு அவர்களை தயாரித்தார்கள். நான் நினைச்சேன், நம்ம பிரசங்கம் வைக்க வந்தோம். வாழ்க்கையிலே நான் பார்த்த கேட்ட மிகப்பெரிய பிரசங்கம் இந்த 90 வயது சகோதரி அந்த 85 வயது சகோதரிக்கு உதவி செய்தது தான். 50 வயசு 60 வயசுலே சோம்பி திரிகிறவர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் எதுவுமே செய்யாமல் இருக்கிறார்கள், எதுவுமே செய்யாதவர்கள் இருக்கிறார்கள். work hard. கடவுள் உன்னை நன்றாக படைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நல்லது செய்வது. நான் என்னுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்வதுண்டு, if you want to be charming and attractive, do 2 things. Learn something new every day. Do some good to somebody every day. ஏதாவது ஒன்றை புதியதாக கற்றுக்கொள். யாராவது ஒருவருக்கு நல்லது செய். அப்போதுதான் நீ நலமாக இருப்பாய், வளமாக இருப்பாய், அழகாக இருப்பாய். உன்னுடைய பவுடர் செய்யாததை, சென்ட் செய்யாததை, மற்ற ஆபரணங்கள் செய்யாததை இது செய்யும். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள். புதிதாக ஒருவருக்கு நல்லது செய். புதிதாக ஒருவருக்கு நல்லது செய். அந்த நல்லது செய்வது ஒருவேளை உற்சாகமூட்டும் அன்பு வார்த்தையாக கூட இருக்கலாம். நீ நல்லது செய்யவில்லை என்றால் நாம் வீணாய்த்தான் போவோம். எபேசியர் 2:10 வாசியங்கள். 2:10 எனக்கு பிடிச்ச ரொம்ப வசனம். யாருக்காவது பர்த்டே வந்தால் நான் இதைத்தான் எழுதி அனுப்புவது உண்டு. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2:10. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. We are the masterpiece of God. கடவுளின் கைவேலைப்பாடு, மாஸ்டர் பீஸ். ஐயோ, என்ன நல்லா படைக்கல, திறமையா படைக்கல, பணக்காரனா படைக்கல, அந்த ஊர்ல படைக்கல, இந்த ஊர்ல படைக்கல சொல்லாது. நீ எங்கே படைக்கப்பட்டிருந்தாலும், எங்கே பிரசன்னமாய் இருந்தாலும், you are the masterpiece of God. தொடர்ந்து நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, we have been created to do good. We have been created to do good. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது நல்லது செய்யணும். நிச்சயமா செய்ய முடியும், நிச்சயமா செய்ய முடியும். ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியும். இன்னைக்கு நான் யாருக்கு என்ன நல்லது செய்தேன்? நோயா இருக்கிறாங்க, ரொம்ப நாள் அவங்களை போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன். இன்னொருத்தவங்க குளிக்க முடியல, எழுந்திரிக்க முடியல, நடக்க முடியல, அவங்களுக்கு செஞ்சேன்.
இன்னொருத்தவங்களுக்கு சரி நான் 2 கிலோ பழம் வாங்கினா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு போவோமே என்று செஞ்சேன். நற்செயல்கள் புரிவதற்கென்றே நாம் கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கோம். ஹார்ட் ஒர்க். ஆண்டவர் பல முறை சொன்னார். பாருங்கள், ஆண்டவர் 3 ஆண்டுகளில் அவர் சாதித்ததை பாருங்கள். ஹார்ட் ஒர்க். பல சமயங்கள் நம்ம ரிசல்ட்டை பற்றி கவலைப்படுறோம். எனக்கு ஒரு ரொம்ப வருத்தம், எத்தனையோ பள்ளிகள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிகள் எல்லாம் ஏன் தான் இந்த 10% பற்றி கவலைப்படுகிறார்களே என்று நான் வேதனைப்படுவது உண்டு. ஆண்டவர் கடைசியா நிற்கும் போது என்ன, நீ 10% ரிசல்ட்டை பற்றி அவர் கவலைப்படவில்லை. The world judges us by the result. God judges us by the effort. நான் சில சிஸ்டர்ஸுங்களை கேட்டேன், என்னம்மா இப்படி எப்போ பார்த்தாலும் 4 மணிக்கு எழுந்திருக்க வைக்கிறீங்க, 11 மணிக்கு படுக்க வைக்கிறீங்க, இந்த பிள்ளைங்களை போட்டு உயிரை எடுக்கிறீங்களே. சொல்ல, இல்லை ஃபாதர், இன்னும் 10வது பாஸ் பண்ணால் ஏதோ ஒரு உதவி கிடைக்குது ஃபாதர், அதுக்காக தான். அப்படின்னா சரிம்மா, இப்படி டு பில்ட் ஏ யுவர் ஓன் டவர் ஆஃப் பாபேல், உனக்காக ஒரு தற்பெருமை கட்டடத்தை கட்டிக்கொள்ள நீ உழைப்பதெல்லாம் வீண்தான். மனிதர்கள் வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும், உன்னுடைய உழைப்பை நீ முழுமையாக கொடுக்க வேண்டும். என்னால் முடிந்தவரை பாடுபட்டேன், 2 பேர் ஃபெயில் ஆயிட்டான், பரவாயில்ல, கடவுள் முன்னிலையில நீ தான் வெற்றி பெற்றிருக்கிறாய். கடின உழைப்பு தான் முக்கியம். fidelity, not success. Let the demon of success go away. Let the angel of fidelity dwell in you. பிரமாணிக்கமாக கடைசி வரை உழைப்பது, கஷ்டப்பட்டு படித்து 70 மார்க் வாங்குவது, படிக்காமலே 90 மார்க் வாங்குவதை விட சிறந்தது. ஆண்டவர் முதல்ல பாருங்க, இதை மறந்து விடவே கூடாது. கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் மற்றவர்கள் காண்கின்ற முயற்சியை பார்க்கிறார், அர்ப்பணத்தை பார்க்கிறார். அந்த விதவை 2 செப்பு காசு போட்டுச்சு, அதை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையே போட்டுச்சு, அதுதான் நம்பினார். ஆண்டவர் பார்க்கிறார். The Lord rejoices in our insignificant contribution as long as the contribution is total. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் அதை பார்க்கிறார். என்னுடைய மாதா டிவி கூட இப்போ செயல்படுவது, எத்தனையோ பேர் 100 ரூபாய் அனுப்புகிறார்கள். மாதந்தோறும் மாதாவுக்கு 100 ரூபாய் அனுப்புகிற அந்த அன்பு உள்ளங்களால் தான் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கத்தோலிக்க டிவி, உலகத்திலேயே பிஷப்ஸ் நடத்துகிற ஒரே ஒரு கத்தோலிக்க டிவி, தனி மனிதர்கள் சில பேர் நடத்துகிறார்கள். இது நடக்கிறது என்றால் இப்படி மக்கள் என்னாலானதை நான் கொடுக்கிறேன் என்று கொடுப்பதல்ல. ஒரு பையன் 80% வாங்கியிருந்தான் SSLCயில். அப்போ டீச்சர் கேட்டாரா, உண்மையாகவே நீ உன்னுடைய முழு முயற்சியும் வைத்து தான் படித்தாயா? 80% வாங்கியிருக்க, நல்ல மார்க்கு தான் அப்படின்னு. உடனே அவன் சொன்னானா, ஃபாதர் சார், உண்மையை சொல்ல போனால் நான் 50% தான் நான் ட்ரை பண்ணேன். உடனே அவர் கேட்டார், உனக்கு எத்தனை கண்ணு? 2 கண். அப்படின்னா உனக்கு 1 கண்ணு தான் இருக்குது. எத்தனை கை? 2 கை. இல்லை, உனக்கு 1 கை தான் இருக்குது. எத்தனை கால்? 2 கால். ஆனால் 1 கால் தான். ஒற்றை கண்ணனாய், நொண்டியாய், சூம்பிய கையனாய் நீ முயற்சி எடுத்து தான் இந்த 80% மதிப்பெண் பெற்றுள்ளாய். உனக்கு எத்தனை வயசு? 16 வயசு. அப்படின்னா உனக்கு 8 வயசு தான். உன்னுடைய வயசு உன்னுடைய நாட்களை பொறுத்தல்ல, நீ செய்த நல்லதை பொறுத்து தான் கணக்கிடப்பட வேண்டும். என்றால் நம்மில் எத்தனையோ பேர் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம். நல்லது செய்ய வாய்ப்பு இருந்தது, இருந்தாலும் நல்லது செய்யவில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் என்ற ஒரு படத்தை பற்றி. ஹிட்லரின் காலத்தில் ஒரு ஜெர்மன், பெரிய பணக்கார ஜெர்மன் என்ன செய்தாராம், ஹிட்லர் இந்த யூதர்களை எல்லாம் கொல்லுகிறானே, இவர்களை நான் அடிமைகளாக வாங்கி என்னுடைய தொழிற்சாலையில் வேலைக்கு அமர்த்தினால் இந்த யூதர்களை காப்பாற்றலாமே என்று நினைத்து
அவன் ஒரு ஆர்ம்ஸ் ஃபேக்டரி வைத்திருந்தான், வெடிமருந்து செய்கின்ற ஃபேக்டரி வைத்திருந்தான். அதிலே அவர்களுக்கு வேலை கொடுத்தான். வெடிமருந்து செஞ்சு அவனே அதை அழித்து விடுவான், யாருக்கும் சேதம் விளைவிக்காமல். 2ஆம் உலகப் போர் முடிந்தது, எல்லாருக்கும் விடுதலை கிடைத்தது. விடுதலை பெற்றவர்கள் எல்லாம் இந்த நல்ல ஜெர்மன் மனிதரிடம் இருந்து அழுது கொண்டே திரும்பினார்கள். இந்த மனிதன் மட்டும் அடிமையாய் வாங்கி பேருக்கு எங்களை வேலைக்கு அமர்த்தவில்லை என்றால் நம்முடைய உயிரே போயிருக்குமே என்று கண்ணீர் விட்டு அந்த நல்ல மனிதரை பிரிய முடியாமல் அழுது கொண்டே போனார்கள். அப்போது இந்த ஓட்டக்காரை ஏன் தான் வச்சிருந்தனோ தெரியலையே, இதை விற்று இன்னும் ஒரு 10 பேரை நான் வாங்கியிருக்கலாமே, இந்த தட்டுமுட்டு ஜாமான் இங்கே கிடைக்குதே, இதை கொடுத்து இன்னொருத்தனை வாங்கி நான் உயிர் கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஷின்லர் அழுதாராம். இன்னும் நல்லது செய்திருக்கலாமே, இன்னும் நல்லது செய்திருக்கலாமே. பாருங்கள், இதுதான் ஆண்டவர் உங்களை கேட்க போவது. கடைசி நாளில் உன்னுடைய உயிரை வைத்து என்ன செய்தாய்? இன்னும் நல்லது செய்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் உழைத்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் உறவை வளர்த்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் சமாதானத்தின் தூதுவராக இருந்திருக்கலாமே. You are God's masterpiece. You have been created only to do good. நீ கடவுளின் கைவேலைப்பாடு, நல்லது செய்வதற்கென்றே நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். இதை நீ மறந்து விடலாமா? ஒருபோதும் மறக்கவே கூடாது. ஹார்ட் ஒர்க், அதுக்கு நேரம் கிடையாது. ஒன்னால முடிஞ்சது நல்லது செய்யலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, சில மாமியார்லாம் உட்காந்த இடத்த விட்டு டிவி தான் பார்ப்பாங்க, சாப்பாடே அவங்க இடத்துக்கு தான் வரணும். இன்னும் நல்லா தான் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் முடிஞ்ச வேலையெல்லாம் காய்கறி வெட்டி கொடுப்பாங்க, பேர பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க, சொந்த தாய் மாதிரி மருமகளை பார்க்க, இப்படியும் இருக்கிறார்கள். பாருங்கள், கடைசி வரை உழைப்பது. பாஸ்களுக்கும் தெரியும், எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஃபாதர் லேக்ரான், எம்இபி ஃபாதர், பிரெஞ்சு ஃபாதர், 92 வயசு ஆகுது. இப்போவும் கூட எழுதுகிறார், படிக்கிறார், நடக்கிறார். டெய்லி 4 கிலோமீட்டர் வாக் போறார், என் கூட இருக்கார். என்னுடைய பக்கத்தில், அவர் பக்கத்தில் நான் இருக்கிறதே எனக்கு பெரிய ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்றேன். கடந்த 28 வருஷமா அவருடைய பக்கத்து ரூம்ல நான் இருக்கிறேன். எப்படி இந்த மனிதரால் இன்னும் உழைக்க முடிகிறது? திருச்சபைக்காக, மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக, எந்த விதமான முணுமுணுப்பும் இல்லாமல் ஆண்டவருக்காக வாழ முடிகிறது. நல்லது செய்வதற்கென்றே கடவுள் உங்களை உருவாக்கி இருக்கிறார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Pray as though everything depended on God. Work as though. உங்களுடைய கடின உழைப்பிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கடின உழைப்பிலிருந்து மற்ற மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒருபோதுமே மறந்துவிடவே. அதுதான் ரொம்ப என்னுடைய வேல்யூஸ் என்று நான் மிக மிக அதிகமாக சொல்வது, மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்வது. அதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். Be known as a prayerful person in the school, at home. நீ ஜெபிப்பதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்களா? நீ ஜெபிப்பதை பார்க்கிறார்களா? ஏதாவது அப்பா நல்லது செய்து கொண்டே இருப்பார் என்பதை மற்றவர்கள் உணர்கிறார்களா? உடைய தேவைகள். எங்கள் ஃபாதர், நம்ம டயசிஸ் ஃபாதர் என் கூட இருக்கார், ஃபாதர் டைட்டஸ். அவர் சொன்னார், அவங்க அப்பா போன வாரம் நாளைக்கு இன்னும் 2 நாளில் 30ஆம் நாள் பூசை இறந்த பிறகு அவர் சொன்னார், அப்பா அங்கே கல்பட்டில் ஆசிரியராக இருந்தார், எல்லாரும் மதிப்பாக இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, அவ்வளவுதான். கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் வாங்கினார், எய்டட் போஸ்ட்டு. ஆனால் 30-35 வருஷமாக சம்பளம் இல்லாமலே வேதியராக வேலை செஞ்சார். என்ன ஃபாதர் டைட்டஸ், நீங்கள் அப்பாட்டேருந்து அவருடைய எளிமை தான், எளிமையும் கடின உழைப்பும் தான். இவ்வளவு நாள் ஆண்டவர் அவருக்கு உயிரை கொடுத்தார். சோ சிம்பிள். அப்பா எதுக்கும் வீண் செலவு செய்ய மாட்டார். பிள்ளைகளை படிக்க வைத்தார், உருவாக்கினார், ஊரையே உருவாக்கினார், எல்லாருக்கும் நல்லது செய்தார். இதைத்தான் அவர் சொன்னார். எளிமை, அதே சமயத்தில் கடின உழைப்பு ஆண்டவர் வரும்போது
மூணாவது, பி கம்பேஷனேட். அதுதான், பி ப்ரேயர்ஃபுல், பி ஹார்ட் ஒர்க்கிங், பி கம்பேஷனேட். இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள், இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள். இது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இரக்கம் உள்ளவர்களாக. compasione அப்படின்னா you should know to suffer with others. passion na suffering, comna with. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுடைய வெளிப்பாடு இப்படித்தான் இருக்க வேண்டும். பாரதிய சொன்னார், சிறுமை கண்டு பொங்குவாய், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும், எளிமை கண்டு இறங்குவாய், எளிமை கண்டு இறங்குவாய். இந்த குணம் இருந்தால் எல்லாரும் உங்களை இறந்த பிறகும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆர் யூ மர்சிஃபுல், ஆர் யூ கம்பேஷனேட்? அதுதான் கிறிஸ்தவர்களுடைய மனநிலை, கிறிஸ்தவர்களுடைய மனநிலை. ஆண்டவருடைய அன்பை அனுபவித்திருக்கிறார், மற்றவர்களுக்கு இறங்கி நீ உதவி செய்வாயா? இறக்க உணர்வு இருக்கிறதா? ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம அடம் பிடிச்சுதான், போக மாட்டேன்னு சொல்லி அம்மா அப்பாட்ட சொன்னாங்க, நீங்களாவது சொல்லுங்க, ஆட்டோக்காரன் வந்துட்டான், சீக்கிரம் போகணும். இந்த பிள்ளை சொல்லிச்சான், போக மாட்டேன். ஏம்மா? இல்லை, நான் நீங்கள் எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும், அப்போ தான் போவேன்னு சொல்லிச்சேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சிறுமி. என்ன பர்மிஷன்? நான் மொட்டை அடிச்சுக்கணும். நல்லா தானே இருக்கிறேன், ஏன் மொட்டை அடிச்சுக்கணும்னு சொல்கிறேன். சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போ, மொட்டை அடிச்சுக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு சொல்லுவேன். அப்புறமா கேட்க முடியாமல் அப்படி மொட்டை அடிச்சுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சான், எங்கள் ஸ்கூலில் என் கிளாஸ்மேட்டுக்கு கேன்சர் வந்துடுச்சு, கீமோலாம் கொடுத்து அந்த பொண்ணு மொட்டையாகிடுச்சு, எல்லா பிள்ளைங்களும் கேலி பண்ணுது. நானும் இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 4 பேர் நாமும் மொட்டை அடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கலாட்டா பண்ண மாட்டாங்கல்ல, அதனால தான் நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு மொட்டைக்கு மேலே 5 பேர் இருந்தால் மற்றவங்க கலாட்டா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிச்சு. இதுதான் அந்த இரக்க உணர்வு. சஃபரிங் வித் அதர்ஸ். உடைய உடன்பிறப்புகள் துன்புறுகிறார், உடைய மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, எல்லாரும் சரியாயில்லை, அவருடைய துன்பங்களை புரிந்து கொண்டு ஏதாவது செய்கின்ற உணர்வு உனக்கு இருக்கிறதா? உலகத்தில் இருக்கிற எல்லா துன்பத்தையும் நீ தீர்க்க முடியாது, ஓரளவுக்கு நல்லது செய்ய வேண்டும், அவர்களுடைய துன்பத்திலே உடன் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் முடிகிறதா? ஆண்டவரை பார்க்கிறோம், ரெடி டு பி டிஸ்டர்ப்ட், ரெடி டு பி இன்டரப்டட். நற்செய்தி எல்லாம் பார்க்கிறோம், நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். கோரையை பிளந்து விட்டு திமிர்வாதக்காரனை இறக்குகிறார்கள். ஆண்டவர் எரிச்சல் அடையவில்லை, ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் போல இருக்கிறது. தாய்மார்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள், சீடர்கள் அதட்டுகிறார்கள். ஆண்டவர் எரிச்சல் அடையவில்லை. பாருங்கள், ஆண்டவரே தாவீதின் மகனை என் மீது இறங்கும். பிறவி குருடன் கூப்பிடுகிறார், மற்றவர்கள் அவனை அதட்டுகிறார்கள். ஆண்டவர் நிற்கின்றார், நிதானிக்கின்றார். ஜேரேசனுடைய மகளை குணப்படுத்த ஆண்டவர் போய் கொண்டிருக்கிறார். பெரும்பாடு உள்ள பெண் குறுக்கிடுகிறார், ஆண்டவர் நிற்கிறார். The Lord is ready to stop, ready to be disturbed, ready to be interrupted. Are you ready to be disturbed by your students? அதற்காக தானே இருக்கிறீர்கள். உன்னுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், இவர்களுக்காக நிற்க உனக்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால், நீ நேரம் ஒதுக்கவில்லை என்றால் நீ படிச்சு என்ன பிரயோசனம்? ஆசிரியராக இருந்து என்ன பிரயோசனம்? அதில் தானே உன்னுடைய பெருமை இருக்கிறது. எவ்வளவு பேர் பாருங்கள், வேளாங்கண்ணிக்கு போவாங்க, பெத்த அப்பா அம்மாட்ட பேசாம இருப்பார்கள். ஐயோ, எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமாக வருகிறது அவர்களை எல்லாம் பார்க்கும்போது. உடன்பிறப்புகளோட உறவு சரியில்லை, பெற்றோரோட உறவு சரியில்லை, பிள்ளைகளோட உறவு சரியில்லை. எங்கே போகிறாய்? ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. இவர்களுக்கு நீ நல்லது செய்ய வேண்டுமே. கம்பேஷனேட், இரக்க உணர்வு. ஆண்டவருடைய உணர்வை பாருங்கள். சென்சிட்டிவிட்டி டு த நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவருடைய தேவையை புரிந்து கொள்கிறீர்களா? நான் அடிக்கடி மறைக்கல்வி வகுப்பில் பிள்ளைகளுக்கு சொல்வதுண்டு, மோட்சத்துக்கு போகணுமா, நரகத்துக்கு போகணுமா, உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போகணுமா?
அம்மா ஒரு வேலையை சொல்றாங்க, நீ செய்தினா உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போவ. அம்மா சொல்ற வேலையை செஞ்சா எங்க போவ? உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போவ. சொல்லி செய்யலன்னா நரகத்துக்கு போவ. சொல்லாமலே நீ செய்தினா தான் மோட்சத்துக்கு போவ. மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று காத்திருக்காதே, நீ உணர்ந்து சக ஆசிரியர்களின் பணிச்சுமை, வேலை பளு உன்னை தொடுவதில்லையா? எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டுமே என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறாயா? கேட்க வேண்டும் என்று காத்திராதே, கேட்காமலேயே நல்லது செய். அதுதான் இரக்க உணர்வு. ஐடென்டிஃபை யுவர்செல்ஃப் வித் தி ஃபேமிலி. குடும்பத்தோடு நீ ஒன்றிணைக்க வேண்டும். யூ ஷுட் ஹேவ் தி சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். இதுதான் ஆண்டவர் கேட்பது. இந்த சிலுவை பாதையில் கூட நான் பல சமயங்களில் சொல்வது, விலகி சென்ற குருவாகவும் லேவியனாகவும் இல்லாமல் இறக்கப்பட்டு மனித நேயத்தோடு உயிர் பிச்சை இந்த நல்ல சமாரியனாக வாழத்தானே உன்னை அழைக்கிறேன். பசித்திருப்பவனும் தாகமாய் இருப்பவனும் ஆடையின்றி வாடுபவனும் நான் தான். இவர்களுக்கு நீ எதுவுமே செய்யாத போதெல்லாம் எனக்கே செய்யவில்லை. வெரோனிகாவை பற்றி எத்தனையோ பேர் என்னை பார்த்தார்கள். வெரோனிகா மட்டும்தான் என்னை உற்று பார்த்தார், என் தேவையை உணர்ந்தார். நீயும் தான் பார்க்கின்றாய். தேவையில் இருக்கின்ற உன்னுடைய சகோதர சகோதரிகளை உற்று பார்க்கின்றாயா? அவர்கள் கண்ணீரை கண்டும் சும்மா இருந்து விடுகிறாயா? அவர்கள் கண்ணீரை கண்டும் சும்மா இருந்து விடுகிறாயா? ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. அந்த பணக்காரன் லாசர் எடுத்த பிச்சையை அவன் பிடுங்கவில்லை, அவனுடைய புண்ணை குத்தி காயமாக்கவில்லை, அவன் கண்டுகொள்ளவில்லை. Are your relatives part of the landscape for you? உன்னுடைய உறவுகள் எல்லாம் பூமியா, மரங்களா? உன்னுடைய சக ஆசிரியர்களின் துன்பம் உன்னை தொடவில்லையா? உன்னிடம் கடவுள் இல்லை, நீ அறிஞன் இல்லை, ஞானி இல்லை. எளிமை கண்டு இறங்கினால்தான் நீ ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்பவர். இதுதான் பாருங்க. Be more merciful, compassionate. கடைசியா இந்த முதல் பகுதியில் நான் சொல்ல வந்தது, be humble. தாட்சியோடு இருங்கள், தாட்சியோடு இருங்கள். be humble. நம்மிடம் இருப்பதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்தது. யாரையும் மட்டம் தட்டாதீங்க. மற்றவர்களை விட நான் அழகானவர், அறிஞர், பணக்காரர் என்று வீண் பகட்டு உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். மைக்கில் படிங்க, மற்றவங்க சும்மா பாருங்க. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் மற்றவர்களை விட சிறந்தவர் என்று சொன்னவர் யார்? இப்ப பார்த்தால் மற்றவங்களை விட நான் பெரியவன் நினைச்சிருக்கேன். உடுத்துவது, பொருட்களை பயன்படுத்துவது, நடப்பது, பேசுவது, எல்லாத்துலேயும் சில பேருடைய குறிக்கோள் எண்ணம் எல்லாம் மற்றவங்களை விட நான் பெரியவன் சொன்னவர் யார்? அடுத்தது, உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. உங்களிடம் உள்ள all that you have received from the Lord. உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. தொடர்ந்து, பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? இதை மறந்துடாதீங்க. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டும். பெருமை பாராட்டும். பி ஹம்பிள். அடிக்கடி நாங்கள் மாலை ஜபத்திலே பாடுகிற ஒரு பாடல், பிலிப்பியருக்கு எழுதிய திரும்பவும் 2ஆம் அதிகாரத்தில், கடவுள் தன்மையில் இருந்த அவர் அதை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை, அடிமையின் தன்மை கொண்டு சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தினார்.
ஆண்டவர் சொன்னார், ஒன்னே ஒன்று தான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க சொன்னார். அவரை போல பேச சொல்ல, புதுமை செய்ய சொல்ல. லேர்ன் ஃப்ரம் மீ, ஐ ஆம் மீக் அண்ட் ஹம்பிள் ஆஃப் ஹார்ட். பாவியை போல திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கு யோவானிடம் சீடர்களின் பாதங்களை குனிந்து கழுவினார். ஆண்டவர் தாட்சியே உருவான நம்முடைய ஆண்டவர் பாருங்கள். அவருடைய தாட்சியை நினைத்து பாருங்கள். பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்திலே உள்ளது? பி ஹம்பிள். மற்றவர்களை மதிக்கணும். முக்கியமாக ஜூனியர் டீச்சர்ஸ்லாம் சீனியர் டீச்சரை மதிக்கணும் அதிகமாக. எத்தனை ஆண்டுகள் அவர்கள் பணியில் இருக்கிறார்கள். உதாரணம் பாருங்க, 8வது படிக்கிற பையன் 4வது கிளாஸ் படிக்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறான். ஆனால் எல்லாரும் பெரியவங்க தான், அவங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. மதிக்கணும். முதல் முயற்சி எடுத்து வணக்கம் செலுத்த வேண்டும் எல்லாரும். அதே போல பெரியவர்களும் சரி, மற்றவர்களை மதிக்க வேண்டாம். ரெஸ்பெக்ட் அதர்ஸ். புன்முறுவல் கொடுத்து மற்றவர்களுக்கு வாழ்த்து கூறுங்கள். சில பேர் அவங்களோட போயிட்டே இருப்பார்கள். பி ஹம்பிள், பி ஹம்பிள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, என்னுடைய விளக்கம் ஹியூமிலிட்டி. ஃபாதர் சொன்னார், ஃபாதர் ஹியூமிலிட்டியை பற்றி பேசுவார்னு சொல்லி. ஹியூமிலிட்டி இஸ் த ரெக்கக்னிஷன் தட் வி நீட் காட், வி நீட் அதர்ஸ். எல்லாவற்றையோட அதிகமாக கடவுள் நமக்கு தேவை. அவரிடமிருந்து தான் நாம் பெற்றுக்கொண்டோம். அவரிடமிருந்து தான் நாம் பெற்றுக்கொண்டோம். எல்லாமே அவரிடமிருந்து தான் பெற்றுக்கொண்டோம். மற்றவர்கள் தேவை, உறவுகள் தேவை, நம்முடைய பள்ளி தேவை, பள்ளி ஆசிரியர்கள் தேவை, இந்த நிறுவனம் தேவை. டோன்ட் கேர் மாஸ்டராக இருந்தால் நீ கடவுளுக்கு உகந்தவரே கிடையாது. அதான் நான் ஆரம்பித்தேன் பிரேயர் பற்றி. the more you pray, the more you have enormous energy to work hard. நல்லது செய்ய சக்தி கிடைக்கும். the more you pray, you will see your brothers and sisters in need. மற்றவருடைய துன்பத்தை நீ பார்க்க முடியும். the more you pray, the more you will become humble. These 4 points I will consider very very important. ஒரு நல்ல மனிதர், நல்ல குரு, நல்ல அருட்சகோதரி, நல்ல ஆயர் என்றால் இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்முடைய பேராயர் எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவர். அவர் முக்கியமாக மாதா மேலே ரொம்ப பக்தி உள்ளவர், ஜெபிப்பதில் தவறாதவர். அவருடைய இரக்க உணர்வை உதாரணமாக நானே கண்டு அனுபவித்திருந்திருக்கிறேன். நான் செமினேரில் அவர் என் கூட இருக்கும்போது நாங்கள் பெங்களூர்லேருந்து அவர் கூட காரில் வருவோம். அப்போ வரும்போது செங்கம் பக்கத்தில் ஒரு பாட்டி ரோட்டில் படுத்திருக்கும். பெங்களூர்லேயே சொல்லுவார் பேராயர், கொஞ்சம் ப்ரெட் வாங்கிக்கலாம், பிஸ்கட் வாங்கிக்கலாம். அந்த அம்மாவுக்கு இது நடந்தது 1992. அந்த அம்மா அங்கே ஒன்று படுத்திருக்கோம். அதுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல தெரியாது. இது அதுக்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போவோம்னு சொல்லி, அதே போல் நாங்கள் 2 பேரும் செங்கம் பக்கத்தில் அந்த இடத்த அந்த பாட்டி ரோட்டில் படுத்து கிடக்கும். கொஞ்சம் பணமும் இந்த பழம், இந்த பிஸ்கட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவோம். இவர் எப்படி அந்த வழியாக போகும்போது பார்த்திருக்கிறார். இருந்தாலும் முன்பின் தெரியாத ஒரு பாட்டி அங்கே இருக்கிறதே என்று செய்கின்ற மனநிலை. நீ ஆண்டவரோடு இணைந்திருந்தால் உன் நெஞ்சம் நெகிழத்தான் வேண்டும். ஆண்டவரோடு இணைந்திருந்தால் நெஞ்சம் நெகிழத்தான் வேண்டும். ஆண்டவரோடு இணைந்திருந்தால் சோம்பேறியாக இருக்க முடியாது. ஆண்டவரோடு இணைந்திருந்தால் நீ மற்றவர்களை மதிப்பாய். உங்கள் ஜெபத்தின் வெளிப்பாடாக இது 3ம் நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. பிரியமானவர், மிக்கா 6:8 வசனத்தை வாசிங்க. எனக்கு அந்த கருத்தை மிக்கா சொல்ற. நீ ஏதேதோ செய்யற, பாடம் நடத்துற, அது செய்யற, அங்க போற, இங்க போற, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். மிக்கா இறைவாக்கினர். மிக்கா அதிகாரம் 6 to 8 படிங்க. 6லேருந்து 8 வரைக்கும். மிக்கா 6லேருந்து 8 வரைக்கும். மிக்கா 6. எதை கொண்டு வந்து ஆண்டவர் முன் நிற்பேன்? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குழாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆடுகளால் பெருமைத்தோடும் என்னை மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலை பிள்ளைகளையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தைகளையும்
நல்லது எது என அவர் உங்களுக்கு காட்டியிருக்கிறார்களோ, ஓ மானிடா, நல்லது எது என உனக்கு அவர் காட்டியிருக்கிறாரே. பாருங்க, நேர்மையை கடைபிடித்தல். பி ஜஸ்ட், பி ஆனஸ்ட். நான் திருப்பி திருப்பி சொன்னேன் காலையில், நேர்மையை கடைபிடித்தல். பாருங்க, இரக்கம் கொள்வதில் நாட்டம். பி கம்பேஷனேட், பி மர்சிஃபுல், சஃபர் வித் அதர்ஸ். இரக்கம் கொள்வதில் நாட்டம். அடுத்தது, உன் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடத்து. பாருங்க, நீதி செய், இரக்கம் காட்டு, தாட்சியோடு. ஆண்டவரிடம் வந்தால் நீ அப்படித்தான் இருக்க வேண்டும். சக்கேவை பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம். சொத்தில் பாதி ஏழைகளுக்கு, ஏமாற்றியவர்களுக்கு 4 மடங்கு கைமாறு. இதுதான் ஆண்டவரிடம் வருபவர்கள், ஜெபிப்பவர்கள் மாறித்தான் தர வேண்டும். நின்று நிதானிப்பவர்கள் மாறித்தான் தர வேண்டும். பைபிள்ல நான் அதுதான் சொல்ல, கடவுள் உயிரை கொடுத்தார், குறைந்த அளவுக்கு நான் என்னுடைய குரலையாவது கொடுக்கிறேன் என்றுதான் நான் செய்கிறேன். We'll have a break, afterwards we'll see. Thank you. அந்த 4ஐயும் ஞாபகம் வச்சு 4லையும் வளரணும்னு சொல்லி கொஞ்சம் மனசு மாறி கொஞ்சம் செஞ்சா, அதிகமாக ஜெபிப்பேன், கஷ்டப்பட்டு உழைப்பேன், இரக்கம் காட்டுவேன், தாட்சியோடு எல்லாரையும் மதித்து நடப்பேன் என்று செய்தால் நல்லது.